கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசி மயங்கி அப்படியே சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. அப்பங்க பார்த்து வெற்றி இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சு கையில வச்சிருந்த தாலி கட்டை எடுத்து துளசி கழுத்துல கட்டிடுறாங்க. துளசிக்கு மயக்கம் தெளிஞ்சு அப்படி கண் முழிச்சு பார்க்குறாங்க. அங்கங்க சுத்தி பார்த்துட்டு திரும்பி கழுத்தை பார்க்குறாங்க. கழுத்துல தாலி கிடக்குது. இதை பார்த்ததும் துளசிக்கு தூக்கி வாரி போடுதோ, ஐயோ யார் என் கழுத்துல தாலி கயிறு கட்டியிருப்பா, யாராவது பார்த்துருப்பாங்களா, யார் கட்டினாங்கன்னு தெரியலையேன்னு எழுந்திருச்சு பதறிக்கையோட அங்கங்க தேடி பார்க்குறாங்க. அங்க யாரையுமே காணா. ஐயோ எப்படி வந்ததுன்னே தெரியலையே, இது யாருக்காவது தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த தாலி கயித்தை கழட்டிடலான்னு நினைச்சு கையில் எடுக்கிறாங்க. லட்சுமி அம்மா அங்கே வந்து துளசின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. அம்மா குரல் கேட்டதும் அந்த தாலியை மறைச்சு வச்சுக்கிறாங்க. ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டா கேள்வி கேட்பாங்க, எனக்கு இது யார் கட்டினாங்கன்னே தெரியல, என்ன பதில் சொல்றதுன்னு நினைச்சு அந்த தாலியை ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க. துளசி துளசி நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை காணுமேன்னு என்னை தேடி வந்தேன், சரி வாமா போலான்னு கூப்பிடுறாங்க. லட்சுமி சரிம்மா நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேங்கிறாங்க. துளசி துளசி என்னாச்சு உனக்கு, ஏன் முகம் வாட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது காரணமானு கேட்குறாங்க. லட்சுமிம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து சாப்பிடல, விரதம் இருந்தேன்ல அதனால தான்மாங்கிறாங்க. ஓ அப்படியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம், விரதம் முடிச்சுக்கலான்னு சொல்லி லட்சுமி அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. சரிம்மா முன்னாடி போங்க நான் வந்துடுறேங்கிறாங்க. துளசி மறுபடியும் துளசி அங்கங்கே கண்ணால் தேடி பார்க்குறாங்க. யாருமே பக்கத்துக்கு காணுமே, யார் இந்த தாலியை என் கழுத்தில் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல, இது நல்ல நாள் அதுவுமா கழுத்தில் இருந்த தாலியை நம்ம கழட்டி வீசிடலாமான்னு யோசிக்கிறாங்க. துளசி யார் கட்டினான்னு தெரியல, யாராவது கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, பேசாமல் கழட்டி வீசிடலான்னு நினச்சி அதை கழட்ட போகிறாங்க. அப்போ தான் கோயில் மணி கணீர்னு அடிக்குது. கோயில் மணி அடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ இது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே, சரி இதை கழட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்ச துளசி சரி இருக்கட்டும் வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் கழட்டிடலான்னு நினச்சிட்டு துளசி அதை மறைச்சி வச்சுட்டு போகிறாங்க. துளசி எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வெற்றி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வெற்றிக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. சே துளசிக்கு தெரியாமையே நம்ம போய் தாலி கட்டிட்டோமே, இது பெரிய தப்பல்லவா, யார் கட்டினாங்கன்னு தெரியாமையே தவிப்பாள், புனிதமான உறவையும் பந்தத்தையும் ஏற்படுத்துறது தான் இந்த தாலி, இது யார் கட்டினான்னு தெரியாமல் அவள் மனசு என்னமா தவிக்கும், இதை தெரிஞ்சே தாலியை கட்டியிருக்கணும், இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமானு கேட்டாவது நான் அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கணும், எதுவுமே கேட்காம யாருக்கும் தெரியாமல் அவளுக்கே தெரியாமல் தாலியை கட்டினது எவ்வளோ பெரிய குற்ற உணர்வு, தெரியாதனமாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, துளசியை பார்த்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அந்த தாலியை கட்டினது நான் தானே துளசி கிட்ட சொல்லலாம், விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டாலும் சரி விருப்பம் இல்லைன்னா அதை கழட்டிட்டாலும் சரி என்ன சொன்னாலும் சம்மதான் நினச்சி வெற்றி துளசியை பார்க்கறக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. துளசி சிவராமன் லட்சுமி எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோயிலில் நடந்ததையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்க நடந்ததை பற்றி பேசிட்டு இருக்காங்க. துளசி எதுவும் பேசாமல் அமைதியாக ரூமுக்குள்ளே உட்காந்து அழுகிறதா என்ன செய்யறதுனே தெரியாமல் ஒரு கவலையோடு உட்காந்துருக்காங்க. லட்சுமி அம்மா வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் லட்சுமி அம்மா வாங்க சாமி வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. இங்கே சிவராமன் வந்து பார்த்து அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம், இருக்கட்டுமா ஆண்டவன் உத்தரவுப்படி தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் வர்றது வழக்கம், ஆண்டவன் எனக்கு உத்தரவு போட்டான் அதான் நான் வந்தேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் வந்தாச்சு, துளசியை காணுமே அப்படின்னு சிவராமன் சொல்லவும் துளசி இங்கே வாமா அப்படின்னு லட்சுமி அம்மா கூப்பிடுறாங்க. துளசியும் ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. பதட்டத்தோடவும் கலக்கத்தோடவும் அந்த தாலி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைச்சிட்டு வராங்க. அப்போ சாமியார் துளசியை பார்த்து சிரிக்கிறாங்க. துளசிக்கு ஒண்ணுமே புரியல, நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாரேன்னு பாக்குறாங்க. துளசி அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமாங்கிறாங்க சிவராமன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. லட்சுமி அம்மா பார்த்துட்டு சாமி இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இல்லை கல்யாணம் செஞ்சிருவாங்கிறாங்க. லட்சுமி நீங்க சிரிக்கிறீங்க, சிரிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. லட்சுமி அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னம்மா நான் சொன்னது உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம துளசியை பார்த்து கேட்குறாங்க. துளசி எதுவும் புரியாம அப்படியோட சாமியை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவர் எங்கேயாவது உண்மையை உடைச்சிடுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. துளசி உன் வாழ்க்கை இனிமேத்தாமா தெளிவாகவும் வாழ்க்கை நல்லாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் துளசிக்கு சந்தோஷப்படுறதா இல்ல புரியாத புதிரா இருக்குதே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியாம இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம், உங்க வாக்கு பழிக்கட்டும் சாமிங்கிறாங்க சிவராமன். கரெக்டா வெற்றியும் வந்துடுறாங்க. துளசியை பார்க்கறதுக்காக வந்த வெற்றி இங்க சாமியாரை பார்த்ததும் லட்சுமி அம்மா கூப்பிடுறாங்க. அரடே வெற்றி நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க, வா சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்கிறாங்க. வெற்றியும் வந்து சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ துளசியும் பக்கத்துல நிற்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஜோடியா ஆசீர்வாதம் பண்றாங்க சாமியார். தீர்க்க சுமங்கலியா ரெண்டு பேரும் சந்தோஷமா நீண்டாயிலோட நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த லட்சுமி சிவராமன் இவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் கணவன் மனைவிக்கு செஞ்ச ஆசீர்வாதம்னா அந்த இடத்துல யாருக்கும் தெரியல. வெற்றி சாமியார் சொன்ன அர்த்தத்தை வச்சு புருஷன் பொண்டாட்டின்னு அவரே முடிவு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாம ஏன் தாலியை கழட்டி வாங்கிக்கணும், நாம ஏன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்த்து புருஷன் பொண்டாட்டியா ஆசீர்வாதம் பண்ணிட்டும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் தாலியை கழட்டி கொடுன்னு நான் கேட்கறதுல இனிமே நியாயம் இல்லை அர்த்தம் இல்லை, நான் கட்டின தாலி கட்டுனதான், நீ தான் எனக்கு பொண்டாட்டின்னு முடிவோட இருக்காங்க. வெற்றி துளசி கழுத்தை பாக்குறாங்க. அந்த தாலி கயிறு இருக்கு, அப்ப நீ என்னை ஏத்துக்கிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன், இந்த தாலியை இன்னும் கழட்டாம வச்சிருக்கேன்னா நிச்சயமா அந்த தாலிக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்திருக்கேன் துளசி, இந்த தாலியை நான் தான் உன் கழுத்துல கட்டினேன்னு கூடிய சீக்கிரம் சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. வெற்றி சாமியார் போனதுக்கு அப்புறமா லட்சுமி அம்மாவுக்கு சந்தேகமா இருக்கு, எங்க துளசிய தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொன்னாங்களே அது எதனாலங்க இன்னும்
அவங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறாங்க. அதான் லட்சுமி எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சிவராமன். அந்த இடத்துல வெற்றிக்கும் புரிஞ்சிருச்சு. ஓ, இந்த அளவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? துளசி, உனக்கும் எனக்கும் சாமியார் நல்ல வாக்கு கொடுத்துருக்காரு. அப்புறமோ நானும் நீயும் புருஷ மண்டாட்டிங்கிறத யாராலும் மாற்ற முடியாது. நீ தான் என் வருங்கால மனைவி. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும் நீ என் மனைவியா நான் ஏத்துக்க போறேன்னு நினைச்சிட்டு வெற்றி துளசி கிட்ட பேசலான்ட்டு போறாங்க. அங்க துளசியோட அக்கா தீபா வர்றாங்க. என்னடா வெற்றி, என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, கோயில பார்த்து சரியா பேச முடியல, அதான் வீட்டுக்கு வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை பார்க்க போறாங்க தீபா. தீபா துளசி கிட்ட பேசுறாங்க. துளசி ஏதோ ஒரு குழப்பத்திலேயே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தீபா போயிட்டாங்கன்னு நினைச்சு அந்த தாலி எடுத்து துளசி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த தீபா அதிர்ச்சி அடைறாங்க. ஏ துளசி, என்னடி உன் கழுத்துல தாலி கிடக்குது, இது யார் கட்டுனான்னு கேக்குறாங்க. துளசி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திணறாங்க. அண்ணி, அது வந்து கோயில்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, கல்யாணம் ஆகாதவங்க போட்டுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால நான் கழுத்துல போட்டுக்கிட்டேங்கிறாங்க. அதுக்காக தாலிவா கழுத்துல போடுவாங்க? அப்படியெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையாங்கிறாங்க தீபா. இல்ல, நீ எனக்கு கொடுத்தாங்க, அதான் நான் போட்டுக்கிட்டேங்கிறாங்க. அதுக்காக தாலி போட்டதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை துளசி, நம்ம டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடவே தீபா அங்கிருந்து போறாங்க. வெற்றி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பாவம் துளசி உண்மையை சொல்ல முடியாம எப்படி தவிக்கிறாங்க. அந்த தாலியை நான் தான் கட்டினேன்னு என்னாலையும் சொல்ல முடியல, துளசிக்கும் அது தெரியல. எப்படி எல்லாத்துக்கிட்டையும் துளசி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. கூடி சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டி துளசி கழுத்துல நான் தான் தாலியை கட்டினேன்னு அவளை என் மனைவியா ஏத்துக்கணும், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க வெற்றி. வெற்றி துளசி கழுத்துல தாலி கட்டும்போது அதை நேரா பார்த்தது தியா பாப்பா தான். தியா பாப்பா நேரடியா சொல்லும்போது அப்பதான் துளசிக்கு உண்மை என்னன்னே தெரிய போகுது. அப்ப அவங்களுக்கு இருக்கிற மனநிலைமையில வெற்றியை தன் கணவனா ஏத்துக்குவாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.